கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்முடைய கவனங்களை திருப்புவோம். அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே பொறாமை என்கிற ஒரு சுபாவத்தை குறித்து நாம் வசனங்களிலிருந்து தியானித்து அந்த பொறாமை நம்மை விட்டு முழுவதும் நீங்கி போக நம்மை சுத்திகரித்து கொண்டவர்களாய் கர்த்தருடைய பந்திக்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2 முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. சகல விதமான பொறாமைகளையும் ஒழித்துவிட்டு. ஆமேன், ஆமேன். கடந்த வாரத்திலே சகலவிதமான ஆறுதலை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் அருளுகிற சகலவிதமான ஆறுதல்களை நாம் நிறைவாய் பெற்று அமைதி வாழ்வு, ஆறுதல் வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் என்று. இன்றைக்கு சகலவிதமான பொறாமைகளையும் நம்மை விட்டு ஒழித்து தள்ள வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பொறாமை என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே பொதுவாக 2 வார்த்தைகளால் குறிக்கப்படுகிறது. envy என்ற ஒரு வார்த்தை